ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான மாடல் டெஸ்ட் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த 175 வரைக்குமே 176லேருந்து நமக்கு மேக்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் வித் த நம்பர் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இங்கே இ இருக்குது, நெக்ஸ்ட்டு ஜி, அதாவது ஒரு லெட்டர் விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹச் விட்டு ஐ, அதுக்கப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜே விட்டு கே கொடுத்துருக்காங்க. அப்போ கேக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு நமக்கு என்ன வரும்னா எம் வரும். ஸோ எம்னு பார்க்குறப்ப நம்ம 2 ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 5, 7, 9, 11 இருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே ஆட் நம்பராக இருக்கு. ஸோ அப்போ அடுத்த ஆட் நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 வரும். ஸோ அப்போ பி M13. நெக்ஸ்ட் ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 35,000 at 9% per annum for 2 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இங்கே பி வந்து நமக்கு 35,000 இன்டூ என் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6,300 வரும். நெக்ஸ்ட், a family went to a hotel and spent rupees 350 for food and paid extra 5% as GST. Find the amount paid by them as GST, CGST and SGST கேட்குறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்கான டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 350 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் 5% அவங்களுக்கு வந்து என்னென்னா ஜிஎஸ்டி இருக்குது. அப்போ 5 டிவைடட் பை 100. எதுக்கு 5% அவங்க ஜிஎஸ்டி கொடுத்தாங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்ண 350க்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 0 and 0 கேன்சல் ஆகும். இங்கே 2 5 இங்கே வந்து என்ன வரும், 7 வரும். ஸோ 35/2 வரும் இல்லையா. 35/2 அப்படிங்கிறது வந்து என்னது, 17.5%. 17.5 வந்து நமக்கு 17.5% அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் கிடையாது, அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ 17.5 அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை வந்து நம்ம வந்து சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் நம்ம ஸ்பிட் அப் பண்ணி கொடுக்குறப்ப ஈக்குவலாக பண்ணி கொடுக்கணும். அப்போ ஈக்குவலாக பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு என்ன வரும்னா 8.75 and 8.75. Next, given f of x is equal to -1 to x is a function from n to z. என்ன நேச்சுரல் நம்பர்ல இருந்து z இன்டிஜர் வரைக்கும். ஸோ நமக்கு வந்து டொமைன் அண்ட் கோடமைன் அப்படிங்கிறது, டொமைன் வந்து நமக்கு என்னன்னா n, கோடமைன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா z. அதாவது ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர், செகண்ட் போட்டிருக்கிறது ஃபுல்லாக நமக்கு z இருக்கும், இங்கே கொடுத்துட்டாங்க. ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ரேஞ்ச்னா என்ன, நமக்கு இந்த செகண்ட் போட்டிருக்கிறதுல கனெக்ட் ஆயிருக்கிறது எல்லாமே நம்ம ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ஆனால் இங்கே வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எக்ஸ், இது வந்து நமக்கு என்னன்னா f of x. ஸோ f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -1/2x கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ தான் எடுக்கணும், ஆல்ரெடி எக்ஸுங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர்னா என்னது, நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எந்த வேல்யூ எடுத்தாலுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும் இல்லையா. இப்போ எக்ஸுக்கு மேலே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், +1 வரும். 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2 2s are 4 வரும், -1/4 +1 தான். 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 6. ஸோ இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் இங்கே ஈவன் நம்பர் தான் வரும், ஏன்னா 2 × x இருக்கு. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் பவர் வேல்யூ உங்களுக்கு ஈவன் தான் வரும். ஸோ அப்போ ஈவன் வர்றப்ப -1 அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே நமக்கு என்னவா மாறிடும், +1 மாறிடும். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த f of x அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் வரும். What is the number of lines of symmetry for a regular hexagon? இதுக்கு வந்து நமக்கு 6. If 50 men take 40 days to complete a work. So 50 men எவ்வளோ டேஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா 40 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. How long it will take? அடுத்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. If 15 more men ஆல்ரெடி 15 இருந்தாங்க, இப்போ அதோட சேர்த்து இன்னொருத்தவங்க 15 பேர் வராங்க. அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே 1 வரும், இங்கே 2 வரும், இங்கே 20 வரும். அப்போ t is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ இன்னும் நமக்கு 20 டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து இது நம்ம ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன், அதாவது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா டே, ஹவர் டிவைடட் பை ஒர்க். ஸோ இங்கே வந்து 2 வந்தாங்கன்னா M1 D1 H1 டிவைடட் பை W1. அதே மாதிரி M2 D2 H2 டிவைடட் பை W2 இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து எம்ங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கொடுத்ததுனால தான் 15. இங்கே வந்து டே வந்து 40 days கொடுத்துருக்காங்க, ஹவரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒர்க்குக்கு நம்ம ஏன் இங்கே போடலை அப்படின்னா இங்கேயும் சேம் ஒர்க் தான்.
இங்க 15 men வந்து 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அதே சேம் ஒர்க்க 30 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாள் தான் கேட்கறாங்க. அப்ப வொர்க் 2 இடத்துலயும் நமக்கு சேம் தான் இருக்கு. வேரி ஆகல. அதனால நம்ம எத மட்டும் சூஸ் பண்றோம்னா, எம்டி இங்கேயும் எம்டி, இங்கேயும் எம்டி மட்டும் சூஸ் பண்ணிட்டேன். மெம்பர்ஸ், டேஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க டைம் நமக்கு தெரியாது. நான் அந்த டேய தான் நான் இங்க டீன்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்க நீங்க வந்து டே 2 டி 2 கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a cubical tank can hold 64,000 liters of water. 1 மீட்டர் கியூப்க்கு வந்து 1000 லிட்டர் இல்லையா? ஸோ அப்போ இங்க நமக்கு 64,000 லிட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப எவ்வளோ மீட்டர் கியூப் இருக்கும்? இந்த 64,000 நம்ம எப்படி எழுதலாம்? 64 இன்டு 1000 எழுதுவோம். இந்த 1000க்கு பதிலா நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, மீட்டர் கியூப் போடலாம். அப்ப 64 மீட்டர் கியூப் தான் வந்து உங்களுக்கு என்னது? கியூபிக்கல் டேங்கோட வால்யூம். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் சைடு. ஸோ கியூபிக்கோட வால்யூம் ஃபார்முலா என்னது? ஏ கியூப். ஏ கியூப் வந்து 64 அப்படின்னா, ஏ வந்து என்னவா இருக்கும்னா 4. 4 மீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். Next, find the difference between simple interest and compound interest on 1,200 for 1 year at 10% per annum, reckon of half yearly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? PNR by 100 இல்லையா? ஸோ இதுல வந்து P யோட வேல்யூ நமக்கு 1200. ஸோ P யோட வேல்யூ 1200 இன்டூ N வந்து நமக்கு என்னது? இயர்ஸ் 1 இயர். இங்க ஃபார் 1 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இன்டூ 10 டிவைடட் பை 100 போட்டோம்னா நமக்கு 120 வருது. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? A இஸ் ஈக்குவல் டு P இன்டூ 1 பிளஸ் R பை 100 பவர் N. ஸோ இங்க P அப்படிங்கிறது பிரின்சிபல் 1200, 1 பிளஸ் R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இங்க ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்கு. 1 இயருக்கு 10% அப்படின்னா ஹாஃப் இயருக்கு 5%. அப்போ 5 டிவைடட் பை 100. அப்ப எத்தனை ஹாஃப் இயர்? நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறோம்? ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஹாஃப் இயர் வரும்? 2 ஹாஃப் இயர் வரும். அதனால பவர்ல மைனஸ் 2 போட்டுக்கணும். ஸோ அப்போ 1200 இன்ட்டு இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 105 by 100 இன்ட்டு 105 by 100. 105 by 100 ஹோல் ஸ்கொயர் வரும். அந்த ஹோல் ஸ்கொயர் தான் நான் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1323 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1323 வரும். ஸோ இந்த 1323 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னன்னா அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஆனால் நமக்கு அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணாதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் இது. ஸோ இதுலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும்? பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 1200 வரும். ஸோ அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 123 வரும். இதுதான் உங்களுக்கு என்னன்னா சிஐக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ரெண்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 3 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. Next, Stephen invested rupees 10,000 in saving bank that earned 2% simple interest. Find the interest earned if the amount was kept in the bank for 4 years. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, இங்கேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎன்ஆர் பை 100. ஸோ பி அப்படிங்கிறது என்னது? 10,000 இன்டூ என் அப்படிங்கிறது அவங்க 4 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க. இன்டூ ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா 2 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 800 வரும். A car travels 90 km in 2 hours 30 minutes. In how much time it's required to cover 210 km கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து how much timeன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே அவங்களுக்கு டைம் தான் கேட்குறாங்க. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு.
இந்த இது நமக்கு டைம் கால்குலேட் பண்ணா நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும், ஸ்பீடு தெரியணும். டிஸ்டன்ஸ் அவங்க குடுத்துட்டாங்களா? 210 குடுத்துட்டாங்க. ஆனா ஸ்பீடு குடுக்கல. ஸ்பீடு குடுக்கறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ஸ்பீட கால்குலேட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம போடணும். ஸோ 90 கிலோமீட்டர் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றது? இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன குடுத்துருக்காங்க? 90 டிவைடட் பை டைம் வந்து என்னது? 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ். 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ்னா 2 1 1/2ன்னு எழுதலாம். 2 1 1/2 வந்து நம்ம வந்து இம்ப்ராப்பரா மாத்துறப்ப என்ன வரும்? 2 2s ஆர் 4, 5, 5/2ன்னு வரும். ஸோ கீழ 5/2ன்னு வரும். இந்த 5/2 திருப்பி அகைன் ரெசிப்ரோக்கலா வர்றப்ப 90 இன்டு 2/5ன்னு வரும். ஸோ இத கேன்சல் பண்ணீங்கன்னா 1 5s ஆர் 5 ரிமைனிங் 4 இருக்கு, 8 இருக்கு. ஸோ 8 இன்டு 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ இப்ப நம்ம ஸ்பீடு கால்குலேட் பண்ணிட்டோமா? ஸோ அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டூ இங்க டிஸ்டன்ஸ் என்ன குடுத்துருக்காங்க? 210 டிவைடட் பை சாரி 210 divided by 36. 210 divided by 36 அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 5 hours 50 minutes வரும். நெக்ஸ்ட் இந்த எல்சிஎம் தான் 3, 5, 7, 13 இது எல்லாமே நமக்கு என்ன நம்பர்னா பிரைம் நம்பர். இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 இன்டூ 5 இன்டூ 7 இன்டூ 13 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 1365 வரும். இது எல்லாமே டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ அதனால 1/1365. Find the LCM of the expression 16 meter, 12 meter square, n square, 8 n square கொடுத்துருக்காங்க. சாரி 16 m. ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காமனா இருக்கிறதுக்கு ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 16 இருக்கு, 12 இருக்கு, 8 இருக்கு. இந்த 16 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 4ன்னு எழுதலாம். ஸோ 2 பவர் 4, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 2 பவர் 4 இன்டூ mன்னு எழுதலாம். 12 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது? 4, 4 3s are 12. இது 12 இன்டூ m ஸ்கொயர் n ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 8 n ஸ்கொயரை 2 கியூப் இன்டூ n ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதுல காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இங்கேயும் 2 காமன், இங்கேயும் 2 காமன், இங்கேயும் 2 காமன். ஆனா இங்க பவர்ல 4 இருக்கு, 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஹையஸ்ட் பவர் என்னது? 2 பவர் 4. வேற என்ன காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க m காமனா இருக்கு, இங்க m காமனா இருக்கு. ஸோ இது ரெண்டுல ஹையஸ்ட் பவர் என்னது? m ஸ்கொயர். அடுத்து எங்க காமனா இருக்கு? இங்கேயும் n காமனா இருக்கு, இங்கேயும் n காமனா இருக்கு. ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர். இப்ப காமனா இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டோமா? காமனா இல்லாததையும் எழுதணும். எங்க நம்ம இது காமனா இல்லைன்னு பாருங்க. இந்த 3 வேற எங்கேயுமே இல்லை. இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்ப 2 பவர் 4ங்கிறது 16. இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே மைனஸ் போட்டுக்கணும். அப்போ மைனஸும் காமனா இல்லை இல்லையா? ஸோ அதனால அதையும் எடுத்துக்கணும். ஸோ 16 இன்டூ 3 அப்புறமா m ஸ்கொயர் n ஸ்கொயர். 16 3 வந்து என்னது? 48. ஸோ 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். லாஸ்ட் டேர்ம் கேட்குறாங்க. லாஸ்ட் டேர்ம்னா இந்த சீக்வன்ஸ் அப்படியே மாத்திக்கோங்க. 100ல இருந்து இப்படி வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா -6 இருக்கும், -4 இருக்கும், -2 இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி தலைகீழ எழுதிட்டு இப்போ நமக்கு 12th டேர்ம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா என்ன? A12 இஸ் ஈக்குவல் டு A + 11D. இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு A வேணும், D வேணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் இங்கே நமக்கு -100 இருக்கு. ஸோ D அப்படிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஸோ காமன் டிஃபரன்ஸ் மட்டும் வேணும். காமன் டிஃபரன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஃபைன் பண்ணி பாருங்களேன். இதை வந்து இங்கே இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து இதை நான் A2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? நம்ம A2 - A1 எழுதுவோமா? அப்ப A2 வந்து என்னது? -2 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் -4ன்னு வரும். ஸோ அப்ப -2 + 4ன்னு வரும். அப்ப என்ன நமக்கு 2 தான் வரும்.
இல்லையா? ஸோ அப்ப இங்க பார்த்தீங்கன்னா -6ல இருந்து 2 பண்ணோம்னா -6 + 2 -4. நெக்ஸ்ட் -4 + 2 -2. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப இங்க 100க்கு அடுத்து நமக்கு இங்க அப்ப காமன் டிஃபரன்ஸே உங்களுக்கு இங்க என்னதான்? D = 2. ஸோ அப்ப A யோட வேல்யூ வந்து -100 இன்டூ இங்க D யோட வேல்யூ 2 இருக்கு, 11 இருக்கு. 11 இன்டூ 2 வந்து சாரி இன்டூ இல்ல பிளஸ் +22. ஸோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -78. ஸோ ஸ்கொயர், டைமண்ட், சர்க்கிள், ரவுண்டு. சாரி பால் வரும். ஸ்கொயர் ஷேப்ல இருக்க ஒரு இத சொல்லியிருக்காங்க. டைமண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் எப்படி இருக்கும்? இத நம்ம வந்து இந்த மாதிரி டயகனலா இப்படி மாத்திட்டோம்னா அது டைமண்டா வருது. அப்ப சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பால். ஸோ ஒரு திங்ஸ கம்பேர் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். ஸோ தெர் ஆர் 5 டிஃபரெண்ட் ஹவுசஸ் A to E in a row. A is to the right of B. A என்பது B யின் வலதுபுறத்திலும். ஸோ அப்போ B யோட ரைட் ஹேண்ட் சைடுல A இருக்கு. நெக்ஸ்ட் E is to the left of C. E என்பது C யின் இடதுபுறத்திலும். கீழே எழுதிக்கலாமா? E அப்படிங்கிறது வந்து C யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. A மற்றும் A யின் வலதுபுறத்திலும் உள்ளன. ஸோ அப்ப Aக்கு வலதுபுறத்துல இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அதை அப்படியே எடுத்து இங்க இன்சர்ட் பண்ணா இங்க என்ன வரும்? A BA EC வரும். 5 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் D மட்டும் தான் இல்ல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. B என்பது D யின் வலதுபுறத்தில். அப்ப D யோட ரைட் ஹேண்ட் சைடுல தான் B இருக்கு. அப்ப இதுதான் சீக்வன்ஸ். அப்ப யார் நடுவுல இருக்காங்க? A தான் நடுவுல இருக்காங்க. Next, if the perimeter of different types of triangle have same value among all the types of triangle, which triangle possesses the greatest area? எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை கன்சிடர் பண்றோம். ஆனா எல்லாத்துக்கும் சைடு சேமா இருக்குன்னா எதோட ஏரியா அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. எப்போதுமே நமக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா தான் அதிகமா இருக்கும். Next, 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. 900 boys and 600 girls 70% boys 85% girls pass ஆயிட்டாங்க. Find the total percentage of students who did not pass. ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இங்கே 70% பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்கள 30% வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. இங்க 85% பாஸ் அப்படின்னா 15% வந்து ஃபெயில். ஸோ அப்போ இங்க 30% பாய்ஸ்ன்னு வருது. அப்போ பாய்ஸோட கவுண்ட் வந்து என்னது 900. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 30 divided by 100. 30% எதுல 30%? 900ல 30%. இது பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் எழுதணும் இல்லையா? ஸோ 15 divided by 100 இன்டூ எதுல 15%? 600ல 15%. இதை நம்ம பண்றப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 270 பிளஸ் 19 வரும், 316 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு 316 வருது. அவங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ்னா கீழே டோட்டல் நம்பர்ஸ் போடணும். இங்க 900 மெம்பர்ஸ் பிளஸ் 600 மெம்பர்ஸ். அப்போ டோட்டல் வந்து எவ்வளவு? 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பர்சன்டேஜ்னால இன்டூ 100. இதை போட்டோம்னா நமக்கு 24% வரும். Find the compound interest on 3200 at 2.5% per annum for 2 years. காம்பவுண்ட் ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது ஈஸியான சம் தான். ஸோ ஃபார்முலா வந்து என்னது? P 3200 P இன்டூ 1 பிளஸ் R ஓட வேல்யூ என்னது? 2.5 டிவைடட் பை 100 இன் பவர்ல நமக்கு என்ன வரும்னா 2 வரும். ஸோ பவர்ல 2 வரும். ஸோ 2.5 இருக்கா? ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டெசிமல் எடுக்கிறோம் அப்படின்னா 3200 1 plus 25/1000
ஸோ 25/1000 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 3362 கிடைக்கும். இது வந்து நமக்கு என்னது அமௌண்ட் இல்லையா? ஸோ அவங்க கேட்கறது இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அமௌண்ட் இது பிரின்சிபல் வந்து என்னது 3200. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 162 அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ பி. Chalk contains calcium, carbon and oxygen in the ratio 10:3:12. Find the percentage of carbon. இங்க கார்பன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3% இருக்கு. ஸோ 3 டோட்டலா எவ்வளோ இருக்குது? 15, 25 இருக்கு. ஸோ 25ல 3 பார்ட் இருக்கு. அவங்க பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இன்டூ 100. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4 வரும். ஸோ 12%. நெக்ஸ்ட் the compound interest for principal rupees 5000, rate of interest 4 கொடுத்துருக்காங்க. n வந்து 1.5 years கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் half yearlyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ half yearlyன்னு வரப்ப 2% வரும். ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். பிரின்சிபல் வந்து நமக்கு என்னது 5000 இன்டூ 1 + ஆறுங்கிறது இது வந்து ஆனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம half yearlyக்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 2 போடணும் டிவைடட் பை 100. எத்தனை ஹாஃப் இயர்லி வரும்? 1.5 வருஷத்துக்கு 3 ஹாஃப் இயர்லி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு அமௌண்ட். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 5306.04 வரும். இது வந்து அமௌண்ட். இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும்? பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். இங்கே பிரின்சிபல் வந்து நமக்கு என்னது 5000. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 306.04 வரும். Next is the simple interest on rupees 10,950 for 42 days 10% per annum. ஸோ இங்கே வந்து 10%ங்கிறது per annum கொடுத்துருக்காங்க. இங்கே டேஸில் இருக்கு. அப்போ டேஸில் இருக்கிறது நம்ம எதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்? இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா நார்மல் ஃபார்மில் தான் PNR/100ல P வந்து என்னது 10,950 இன்டூ என். என்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேஸை இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். இன்டூ என்ன வரும்? ஆர் வரும். 10 த ஹோல் டிவைடட் பை 100 வருமா? அதை நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 126 வரும். 6 women or 8 men can construct a room in 86 days. ஸோ அப்போ இவங்க வந்து என்ன கெப்பாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 womenோட கெப்பாசிட்டியும் 8 menோட கெப்பாசிட்டியும் சேம். அப்போ 6 women is equal to 8 menனா. ஸோ அப்போ 1 woman is equal to என்ன வரும்? 8/6 men வரும். இந்த ரிலேஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி MDH/W அந்த ஃபார்முலா தான். இப்போ நம்ம வந்து 6 women எடுத்துக்கலாம். ஸோ 6 women men கொடுத்துட்டாங்க. அடுத்து டேஸ் எடுக்கணும். டேஸ் வந்து எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க? 86. அடுத்து ஹவர் வரும். ஹவர் கொடுக்கல. அப்புறமா கீழே வந்து ஒர்க் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? the number of days taken for 7 women. ஸோ 7 women ப்ளஸ் and கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ப்ளஸ் பண்ணிக்கிறேன் 5 men. இதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு கேட்குறாங்க. D2 என்னன்னு கேட்குறாங்க. சேம் டைப் ஆஃப் ரூம் தான். அப்போ நமக்கு டினாமினேட்டர்ல இங்கேயும் ஒர்க் 1 தான், இங்கேயும் நமக்கு ஒர்க் 1 தான். ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ இங்க 6 உமன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் உமனை நம்ம என்ன சேஞ்ச் பண்றேன்? அப்போ என்ன வரும்? 6 இன்டூ 1 உமனுக்கு வந்து நமக்கு என்ன போட்டோம்? 8/6 தான். 1 உமன் இஸ் ஈக்குவல் டு 8/6 men. ஸோ men போட்டேன் இன்டூ 86. இப்போ 6 and 6 நமக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். வந்துருச்சா? 8 men வந்துருச்சா? ஸோ 6 உமன் எடுத்தோம். நான் அந்த ரிலேஷனை போடுவோம். ஃபர்ஸ்ட் இருக்க 8 men வரும். அப்போ 6 உமனோட கெப்பாசிட்டியும் 8 menோட கெப்பாசிட்டியும் சேம் தான். ஸோ 8 men இன்டூ 86. இந்த சைடு நமக்கு என்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு இங்கே 7 உமன் இருக்கு இல்லையா? அந்த 7 உமனையும் நீங்க 8/6 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 7 இன்டூ 8/6 men ப்ளஸ் இங்க என்ன இருக்காங்க? 5 men இருக்காங்க இன்டூ D2. ஸோ இங்க நமக்கு எண்ணில 56. ஸோ 56/6 ப்ளஸ் 5 வரும். இங்க எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க 30 வரும். ஸோ அப்போ இங்க என்ன வரும்? 86/6 இன்டூ நமக்கு D2 இருக்கும். ஓகேங்களா? இங்க நமக்கு இதை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னு பாருங்களேன். இங்க எழுதிருக்கத 8m இன்டூ 86 இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தது. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வந்துச்சு பாருங்க. 86/6 இன்டூ D2 இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்தது. இப்போ இந்த 86
ஸோ அப்ப இங்க நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு 86, 86 கேன்சல் பண்ணிட்டோம். இங்க 8 இருக்கு, 6 இருக்கு. ஸோ இந்த 6 இங்க போறப்ப நமக்கு 48 டேஸ் வரும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர். ஸோ கோப்ரைம் நம்பர் அப்படின்னாலே அதுக்கு ஹச்சிசிஎஃப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆ தான் இருக்கும். இதுக்கு ரிலேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இன்டூ ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது ஏ இன்டூ பி. ஸோ எல்சிஎம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 505ன்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் கோப்ரைம்க்கு 1 தான் இருக்கும். ஒரு நம்பர் வந்து 65 கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 77 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப் நாங்க எல்சிஎம்க்கு வந்து லீஸ்ட் பவர் எடுக்கணும்னு சொன்னேன். சாரி, ஹச்சிசிஎஃப்க்கு வந்து லீஸ்ட் பவர் எடுக்கணும். எல்சிஎம்க்கு வந்து ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ இங்க இப்ப 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 2x², இந்த 2, 4, 8 இருக்கு இல்லையா? அந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். இப்போ நமக்கு ஹச்சிசிஎஃப்னா லீஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். அப்ப லீஸ்ட் பவர்னா 2 பவர் 1 தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இங்க x² இருக்கு, இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு. இதுல எது லீஸ்ட் பவர்? x தான் லீஸ்ட் பவர், x பவர் 1. நெக்ஸ்ட் இங்க y² இருக்கு, இங்கேயும் y². காமனா y² தான் இருக்கு. அடுத்து இங்க z இருக்கு, இங்கேயும் z இருக்கு, இங்கேயும் z இருக்கு. ஸோ அப்ப இங்க z. அப்ப 2xy² z. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். The volume of solid right circular cone வந்து கொடுத்திருக்காங்க. If its land height கொடுத்துட்டு radius என்னன்னு கேக்குறாங்க. ஸோ கோனோட வால்யூம் ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3 pi r square h. ஸோ 1/3 pi r square h ஓட வேல்யூ தான் 11088. ஸோ 1/3 பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இன்டூ r ஸ்கொயர் தான் அவங்க கேட்குறாங்க. h வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 24 கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 11088. ஸோ அப்போ இதில் உங்களுக்கு இது நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா r ஸ்கொயர் வந்து ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 441 வரும். ஸோ அப்போ 440 ஆர் ஸ்கொயர் 441, ஆர் வந்து நமக்கு என்னன்னா 21 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா கொஷின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு.